நம்மால் முடிந்த வரைக்கும் அன்றாடம் சமைத்து சாப்பிடுவது நல்லது. ஆனால் அதுல ஒரு கேள்வி வருது இல்லையா? நீங்க உங்களை நான் பல பேர் பார்க்குறேன், காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் ஏறி 6:15 குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது, 7 மணிக்கு நான் போனால் தான் 8 மணிக்கு போய் என்னால் ஃபர்ஸ்ட் போய் பஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு ஓடுற ஓட்டத்தில் இந்த சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா, அதுக்காக ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சுத்தமாக தேவையில்லை. ஒரு காலத்தில் அதை நம்ம என்ன கடுமையாக திட்டிருக்கோம். நானே எழுதியிருக்கிறேன் தேவையில்லை அப்படின்னு. ஆனால் ஒரு அழுத்தம், வேலையினுடைய அழுத்தம் மிகப்பெரிய அளவில் இருக்கும்போது ஓரளவுக்கு நம்ம அதாவது சமைக்காத காய்கறிகளையோ பழங்களையோ சேமித்து வைப்பதற்கு வைத்துக் கொள்ளலாம். அது ஒரு ப்ரீ குக்டா நம்ம தோசைக்கு மாவு அரைச்சு உள்ள வைக்கிறதோ அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா இப்பவும் என்ன நடக்குது நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நீங்க காஸ்கோல இருந்து ஒரு மில்க் வாங்குறீங்க, அந்த மில்கை ஒரு பாட்டில் டப்பா பாட்டில் ஊற்றி ஒரு மைக்ரோவன்ல வச்சுதான் எடுக்கிறீங்க. அது தப்பு. நீங்க அந்த அந்த 30 செகண்ட் அதுல வைக்கிற நேரத்தை நான் மிச்சம் பிடிக்கிறேங்கிறதுக்கு பதிலாக 3 நிமிடம் அடுப்பில் அதை சுட வைக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பாலை போய் நீங்க மைக்ரோவன்ல வைக்கணும் அவசியம் கிடையாது. ரீஹீட் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் அந்த மைக்ரோவன்ல வச்சு எடுக்கிறதை நம்ம மாற்றலாம். அதுக்கு அடுப்பு பக்கத்தே அடுப்பு இருக்கு. ஆனா அந்த அடுப்புல 2 நிமிஷங்கிறத நான் 30 செகண்டுக்கு குறைக்கிறேங்கிற அளவுக்கு நம்ம எல்லாரும் நாசாவின் வழியில உட்கார்ந்து பட்டனா முக்கனா இல்லாத போற வேலை செய்யல. ஸோ ஒரு கொஞ்சம் கூடுதல் 2-3 நிமிஷம் மெட்டிகுலஸ் ஒர்க் வேணும். இது ஒண்ணு. ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு நாள் மொத்தமா சமைச்சு உள்ள வச்சு புதன்கிழமை சாம்பார், வெள்ளிக்கிழமை கத்திரிக்காய் பொரியல், சனிக்கிழமை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி உள்ள வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுப்பங்கரையில் கூடுதலாக 20 நிமிடம் செலவழிப்பது நம் ஆயுள் காலத்தில் கூடுதலாக 20 வருடங்களை தரும். அப்போ அந்த 20 நிமிஷத்துக்கு கூட எதிர்ச்சாகணும். நீங்க நான் நிறைய நேரம் எல்லா வீடுகளையும் கணவன் மனைவியும் இணைந்து பணியாற்றுறாங்க. அது போற்றுதலுக்குரியது. வேகமா 2 பேரும் ஷேர் பண்ணி ஒர்க்கை போட்டு அப்பப்ப செஞ்சுட்டீங்கன்னா அது 100%. இல்ல முடியாத பட்சத்துல ஒரு ப்ரீக்கு கூட இருக்கிற விஷயங்களை ஃப்ரிட்ஜ்லயோ அதையோ வைத்துக் கொள்ளலாம். 10 நாளைக்கு 15 நாளைக்கு 5 நாளைக்கு வைத்து அதை உடனே ரீஹீட் பண்ணி சாப்பிடுறது அவ்வளவு ஏற்றுக்கூடியதில்லை. சரி, ஒவ்வொரு டிகிரிலையும் உள்ள இருக்கிற விஷயங்கள் மாறும். நீங்க டீப் ஃப்ரீஸ் பண்ணும்போது ஆக்சிடேட் நடக்காது, அப்படியே வச்சோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து திரும்ப அதை ஹீட் பண்றதுக்குள்ள நடைபெறக்கூடிய மாற்றங்கள் குறித்து பெரிய அறிவியல் ஆய்வுகள் இல்லை. ஸோ தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல அதை எடுத்துக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நான் ஃப்ரீ ஸ்டைல வச்சுட்டு அப்பப்ப நான் பண்ணிக்குவேங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சோம்பல் இருக்கிறது, ஒரு சந்தை இருக்கிறது. இந்த சோம்பலையும் சந்தையையும் கொஞ்சம் ஒற்று பார்க்கணும். இதை நான் ஃப்ரெஷ்ஷா பண்ணிட முடியுங்கிறதுக்கான வாய்ப்பை கொஞ்சம் தேடணும். இப்போ நான் இந்த ஊர்ல நான் பார்க்குற டாலஸ்ல, ஹூஸ்டன்ல எல்லா இடத்துலையும் எல்லா காயும் இருக்கு, எல்லா காய்கறியும் கிடைக்குது. அப்போ அதை வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்க முடியாதா? நம்ம ஏன் ஃப்ரோசன்ல வைக்கணுங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள. வாய்ப்பே இல்லாத இடத்துல அதை ஏற்றுக்கொள்ளலாம். பட் வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல ஃப்ரெஷ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர்.